யாருனால நல்ல கனிகளை கொடுக்க முடியும்? யாருனால நிறைவான பலன்களை கொடுக்க முடியும்? பைபிளில் ஆண்டவர் இயேசு ரொம்ப தெளிவாக சொல்வார். எங்கே சொல்வார்னா, இந்த விதை விதைப்பவர் உண்மையில் சொல்வார், பலவிதமான நிலங்கள் உண்டு, அதில் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டும்தான் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுக்கும் அப்படின்னு சொல்வார். அந்த ஓமையில் கடைசி வசனம் பாருங்கள், 8வது அதிகாரம், அதாவது லூக்கா எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம், அதில் 15வது வசனம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல்லுள்ளத்தோடு இறைவார்த்தையை கேட்டு அதனை காத்து மன உறுதியுடன் பயன் தருபவர்களை குறிக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பைபிள் படித்தா மட்டும் போதாது, சர்ச்சில் வந்து இறைவார்த்தை கேட்டால் மட்டும் போதாது, கேட்ட வார்த்தையை நம்ம இதயத்தில் நிறுத்த கற்றுக்கொள்ளணும். மாதாவை பற்றி பைபிள் சொல்லும், அவர் நடந்த எல்லா காரியங்களையும் மனதில் போட்டு இருத்தி அதை தியானித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லும் இல்லையா? அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை மனதில் காத்து வைத்திருக்கிறவர்கள், இருத்தி வைத்திருக்கிறவர்கள் தான் பொறுமையோடு பலன் தர முடியும். அவர்கள்தான் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். நீங்கள் நிறைய பைபிள் படிக்கிறீங்கன்னு தெரியும், ஆனால் பைபிளில் படிக்கிறத மனப்பாடம் செய்து அதை நம்ம மனதில் இருத்தி நிறைவான பலன்களை நம் வாழ்க்கையில் காண உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.